சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல மீனாவும் சீதாவும் சேர்ந்து முத்துவை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி முத்து இருக்க இடத்துக்கே தேடி போறாங்க. முத்து அப்பதான் நல்லா குடிச்சிட்டு வேற ஒரு ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுவும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி. மீனா ரொம்ப சந்தோஷமா முத்துக்கிட்ட போய், ஏங்க நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தான், இருந்தாலும் சீதாவோட வாழ்க்கைக்காக நீங்க மண்டபத்துக்கு வரணுங்க, நீங்க வந்தாதான் கல்யாணம்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன மீனா, ஆமா நீ யாரு, நான் எதுக்காக உனக்கு வரணும், என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்க, இப்ப அந்த போலீஸ் குடிச்சிட்டு வந்தா மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரே, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு முத்து கேக்குறாரு. சீதா சொல்றாங்க, மாமா பரவாயில்ல மாமா, நீங்க வாங்க, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, அங்க வந்தா நடக்கிற விபரீதத்துக்கு நான் பொறுப்பில்ல அப்படின்னு கல்யாண மண்டபத்துக்கு வராரு. கரெக்டா அங்க வந்த உடனேயே அருண், என்ன இவன் குடிச்சிருக்கான், குடிச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன அசிங்கப்படுத்தணும்னு இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கத்துறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ்ல வேலை பாக்குற உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. முத்துவ பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறாங்க. அருண் சொல்றான், என்ன சீதா, இந்த குடிகாரன் வந்து சம்மதிச்சாதான் நம்மளுக்கு கல்யாணமா, நம்மளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு அருண் கோவப்பட்டு பேசுறாங்க. முத்துசுரர், நான் ஒத்துக்கிற மாட்டேன், என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டாங்க, நான் போகணும், விடுங்க அப்படின்னு குடி போதையில முத்து கத்திக்கிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் எல்லாம் முத்துவ தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. மீனா சொல்றாங்க, ஐயோ அவரை விடுங்க, நாங்க தான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தோம், இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதையும் மீறி இவன் வேணும்னே குடிச்சிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், அப்புறம் இவனை லாக்அப்ல தான் போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா மீனா சொல்றாங்க, என்ன சீதா அருண் இப்படி பேசுறாரு, என் ஹஸ்பண்ட் வரமாட்டேன்னு சொன்னவரை நான் தான் வழுக்க டைம கூட்டிட்டு வந்தேன், அவர் வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேக்கும்போது, சீதா உனக்காகலாம் என் முடிவை மாத்திக்கிற முடியாது சீதா, இந்த குடிகார பைய இவன் தலைமையில இவன் சம்மதிச்சு எனக்கு இந்த கல்யாணம் ஒண்ணு நடக்க வேண்டாம் அப்படின்னு அருண் சொல்றாரு. அருணோட அம்மா, டேய் அருண் என்னடா இப்படி பண்ற, நீ பண்ணினது தப்பு, அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ற, அந்த முத்து தம்பி மனசு மாறி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதானே வந்துச்சு, அதுக்கு ஏமாற்றமா இருந்துச்சு, அவரோட ஒய்ஃபே பொய் சொல்லிட்டாங்கன்னு அவருக்கு வருத்தமா இருக்கு, அதனால அவர் குடிச்சிருக்காரு, இதனால என்ன தப்பு அப்படின்னு அருணோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இந்த முத்து மண்டபத்தை விட்டு வெளில போனா தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு அருண் சொல்றாரு. சீதா சொல்லி கூட அருண் கேட்கல. சீதா வேகமா வந்து, அக்கா மாமாவை மண்டபத்தை விட்டு போ சொல்லுக்கா, அப்பதான் அருண் தாலி கட்டுவாராம். சீதா நீயும் கடைசி அருண் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேல, உனக்காக இவர்கிட்ட பொய் சொல்லி நான் இன்னைக்கு திட்டு வாங்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது முத்து கிளாப் பண்ணிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. இப்படித்தான் இருக்கணும் சீதான்னா, பாத்தியா தாலி கூட கட்டல, கையெழுத்து தான் போட்டிருக்கு, ஆனா புருஷன் பேச்சா அப்படியே கேக்குது, தா நான் தாலி கட்டி என் கூடவே வாழ்ந்த மனைவி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், சரி இனிமே உன் இஷ்டப்படி உன் வீட்டுல இருந்து நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு முத்து கிளம்பி போறாரு. மீனாவோட அம்மா சொல்றாங்க, ஏய் மீனா, நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்டல, அம்மா இப்ப கூட குடிச்சிட்டு பார்ல இருந்து எனக்காக தான் சண்டை போட்டாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே முத்து வந்து, ஆமா அத்தை, நான் என் ஒய்ஃப் மீனாவுக்காக சண்டை போட்டேன், ஆனா என் ஒய்ஃப் எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, பொய் சொல்ல மாட்டா, உண்மையா இருப்பா, அவ செத்து போயிட்டா எப்பவோ, இல்ல இந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. போச்சா போச்சா, நான் சொன்னதை நீ கேட்கலையா, உன் வாழ்க்கைய பணையம் வச்சு இந்த சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, இது உனக்கு தேவையா மீனா அப்படின்னு கத்துறாங்க. விஜயசுரங், நல்ல வேலை, இவளை எப்படா வீட்டை விட்டு துரத்துறதுன்னு நினைச்சேன், என் பையனே மனசால துரத்திட்டான், இனி நிம்மதி, இவ இந்த வீட்டுல இருந்து போகணும்னு வேண்டாத சாமி இல்ல அப்படின்னு விஜயா வேற பேசுறாங்க. விஜயா வந்து, ஏய் பூ கட்டுறவள, இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க. மீனா யாரும் இல்லாம அப்படியே தனியா நிக்கிறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.